ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். உலகம் உண்டாவதற்கு முன்னதாகவே நீர் எங்கள் மேல் வைத்த அன்பிற்காக சோத்திரிக்கிறோம். அந்த அன்பினாலும் இந்த குமாரனை இயேசுவை எங்களுக்காக இந்த பூமியில் இரட்சகராக தந்தரில் இவ்வளவு பேர் அழைச்சி இலவசமாய் கொடுத்தவரே என்னால் சோத்திரிக்கிறோம். சொந்த குமாரன் என்று பாராமல் எங்களுக்காக இயேசுவை கொடுத்தவர், அவரோடு கொடுத்த உன்னதத்தின் ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய நன்மைகள் யாவற்றுக்கு நன்றி. நீர் எழுதி கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு நன்றி, வாக்குத்தத்தங்களுக்கு நன்றி. அதன்படி உண்மையிலோரும் போதுமானவருமாய் இருக்கிறவரே எம்மை சோத்திரிக்கிறோம். எங்களை திக்கற்றுள்ளாய் விடாமல் தந்த துணையாளரான பரிசுத்த ஆவியானவரை தேற்றவாளருக்காக நன்றி அப்பா. இந்த நாளிலும் நான் தியானிக்கிற வேத வசனங்களை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கித்தாங்க. தடையாக இருக்கிற அந்த காலத்தின் சக்தியில் இயேசுவின் நாமத்தில் அகன்று போகட்டும். ஆவியானவர் நீர் ஆட்கொண்டு நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென். துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் மீந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும், ஜெயம் நமக்கு இந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரம் இயேசு நம்மோடு இருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரம் இயேசு நம்மோடு இருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமான ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம்,
நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார் வரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார் வரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மையப்படுவதாக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று 2 பேதுரு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். 2 Peter chapter 3 verse 11. இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவபக்தியும் உள்ளவர்களாயிருக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். ஆண்டவராய் இயேசுனுடைய வருகைக்கு முன்னதாக சம்பவிக்கப் போகிற காரியங்களை கர்த்தர் பேதுருவுக்கு எதை வெளிப்படுத்தினாரோ அதை பேதுரு தன்னுடைய நிருபங்களிலே இங்கே எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அந்த பரியாசக்காரர்கள் கடைசி நாட்களில் தோன்றுவார்கள். ஆண்டோடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவர்கள் பரியாசம் பண்ணுவார்கள். ஆனால் சரித்திரத்தில் நடந்த தேவனுடைய நியாய தீர்ப்பையும் இனி நடக்கப் போகிற நியாய தீர்ப்பையும் குறித்து அவர்கள் மனதார அதை அறியாமல் இருக்கிறபடியினாலே, அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறபடியினாலே வருகிற காரியத்தை குறித்து அவர்கள் பரியாசம் பண்ணுகிறார்கள். ஏனெனில் தேவனுடைய திட்டத்தை அவர்கள் அறியார்கள். தேவனுடைய திட்டத்தை அறிந்திருப்பார்களானால் அதற்கேற்ப தங்கள் வாழ்க்கையை அமைத்து கொண்டிருக்க முடியும். ஆனால் ஆண்டவருடைய பொறுமை, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக உடனே அவர்களை அழித்து விடாமல் அவர்களுக்காகவும் ஆண்டவர் நீடிய பொறுமையோடு கூட காத்து கொண்டிருக்கிறார். எனவே அந்த காத்து கொண்டிருக்கிற நாட்களிலே நாம் ஆண்டோடைய வருகைக்கு எப்படி ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். கன்சிடர் அவர் ப்ரிப்பரேஷன், நமது ஆயத்தத்தை கவனியுங்கள். அதுதான் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். 2 காரியங்களை பிரதான காரியங்களை பார்க்கிறோம். முதலாவது டெசல்யூஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ், கூறுகள் கலைக்கப்பட்டு போகவிடும். 2வது டிட்டர்மினேஷன் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ், கிறிஸ்தவர்களுடைய உறுதி நிலைப்பாடை குறித்து நாம் பார்க்கிறோம். இப்படி இவைகள் எல்லாம் என்ன பண்ண அழிந்து போகிறபடியினாலே என்று இவைகளெல்லாம் ஒரு நாளில் அழிந்து போகிறது, எல்லாம் கலைக்கப்பட்டு போகிறது, அது அதனுடைய ஸ்தானத்தை விட்டு எல்லாம் அகன்று போகிறது என்பது அங்கே பேதுரு ஆண்டவருடைய ஆவியானவர் ஏவினபடியே எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். 2 காரியங்களை வாசிக்கிறோம். டிஸப்பியரன்ஸ் ஆஃப் கான்ஸ்டலேஷன் அண்ட் டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கரப்டபிள் வேர்ல்ட். முதல் காரியம் டிஸப்பியரன்ஸ் ஆஃப் கான்ஸ்டலேஷனாக விண்மின் கூட்டங்கள் எல்லாம் ஒரு நாளிலே அவைகளெல்லாம் மறைந்து போயிடும், அகன்று போய்விடும். அதை தான் இங்கே நாம் கூறுகிறதை நாம் பார்க்கின்றோம். எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை அப்படி வாசிக்கிறோம். ஹீப்ரு சாப்டர் 12 verse 27. இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசை உள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல மாறிப்போம் என்பதை குறிக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் ஒரு தரம் என்ன பண்ண போகிறாராம்? அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாகவும் அசை உள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல மாறிப்போகும் என்பதை குறிக்கிறது என்று சொல்லி நான் பார்க்கும் பொழுது, இன்னும் ஒரு முறை ஆண்டவர் என்ன பண்ண போகிறாரா? அந்த நாட்களில், நோவாவின் நாட்களில் பூமியை அசை பண்ணினார், இன்னொரு முறை வானத்தையும் அசை பண்ணுவாராம். அது முந்தின வசனத்தில் கூட வாசிக்கிறோம். பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க, பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? ஆண்டோட வார்த்தைக்கு நோவாவின் நாட்களிலே நோவா நீதியை பிரசங்கித்தாலும் அவர்கள் விசுவாசிக்கவில்லை. அந்த நாளிலே நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக அவர் அழிந்து போனார்கள். அதே விதமாக இந்த கடைசி நாட்களிலே ஆவியானவர் பேசுகிற ஒரு காரியம். எனவே ஆவியானவர் பேசுகிற இந்த நாட்களிலே நாம் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து போவோமானால் நிச்சயமாய் தேவனுடைய கோபத்துக்கு நாம் தப்பித்து கொள்ள முடியும். ஆனால் அநீதி நிறைந்த உலகம்,
இந்த உலகத்தில் பிசாசுடைய ஆளுகைக்குள்ளே இருக்கிறபடினாலே மக்கள் அதை எப்படி நோவாவின் நாட்களிலே அதிகமான பேர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, அங்கீகரிக்கலையோ, அதே விதமாக தான் அந்த கடைசி நாட்களிலும் அதிகமான பேர் என்ன பண்ணுவாங்க, இதை அங்கீகரிக்க மாட்டார்கள். ஏன்னா அறிவுபூர்வமாக அவர்கள் யோசிக்கிறார்கள். பூமிக்குரியவன் பூமிக்குரிய தன்மையுள்ளவனாக இருந்து பூமிக்கு அடுத்தவைகளை பேசுகிறான். அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் மாம்சத்துக்குரியவைகள், உலக ஞானத்துக்கு அடுத்தவைகள், அவனுடைய அறிவுக்கும் புத்திக்கும் எட்டக்கூடிய காரியங்களாக அவர்கள் யோசித்து பார்க்கிறபடினாலே ஆண்டவர் செய்ய போகிற காரியத்தை அவர்களால் அதை அங்கீகரிக்க முடியல, அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறபடினால தான் அவர்கள் பரியாசம் பண்ணுகிறவர்களாய் அவர்கள் காணப்படுகிறார்கள். எப்படி என்றால் அந்த வசனத்தை வாசிக்கிறோம், அசையாதவைகள் நிலைத்திருக்கும்படியாகவும் அசைவுள்ளவைகள் அது உண்டாக்கப்பட்டது போல அது உருமாறி போகும், உண்டாக்கப்பட்டது போல எல்லாம் மாறி போகும்னா எப்படி உண்டாக்கப்பட்டது? அதே எபிரேயருக்கு நிருபத்தில் 11ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம் இப்படி வாசிக்கிறோம். ஹீப்ரூ சாப்டர் 11 verse 2. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும், விசுவாசத்தினாலே உலகங்கள் எல்லாம் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாயிற்றென்றும், இவ்விதமாய் காணப்படுகிறவைகள், இவ்விதமாய் இன்றைக்கு காணப்படுகிற படைப்புகள், காணப்படுகிறவைகள் எல்லாம் தோன்றப்படுகிறவைகள் என்றால் என்ன அர்த்தம்? எப்படி மனிதனுடைய அறிவுக்கு தோன்றுகிறதோ இப்படி இருக்கலாம். பிக் பேங் தேரின்னு சொல்லுவாங்க, அல்லது எவல்யூஷனரி தேரின்னு சொல்லுவாங்க. எனவே எப்படி தோன்றுகிறதோ, மனிதனுடைய புத்திக்கு எப்படி தோன்றுகிறதோ அந்த விதமாக அவைகள் உண்டாக்கப்படவில்லை. எனவே தோன்றுகிற வண்ணமாக அவர்கள் உண்டாக்கப்படவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். ஏனெனில் தேவன் படைத்ததெல்லாம் இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைத்த தெய்வம். அது மனிதனுடைய புத்தி கேட்டல, அப்படி இல்லாததுலேருந்து எப்படி வர முடியும் என்று சொல்லி அவர்கள் அறிவுக்கு எட்டாதபடியினால தான் அவர்கள் என்ன பண்ணுகிறாங்க, அதை ஏற்றுக்கொள்ள அவர்கள் மறுக்கிறார்கள். எனவே டிஸப்பியரன்ஸ் ஆஃப் கான்ஸ்டலேஷன். அப்போ விண்மீன் கூட்டங்களெல்லாம் பார்க்கும் பொழுது ஹெவன்ஸ் டிக்ளேர் த க்ளோரி ஆஃப் காட். ஆகாய விரிவு, வானங்கள் படைப்புகள் தேவனுடைய மகிமையும் ஆட்சிமையும் அவைகள் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். எனவே ஒரு பொருள் வருதுனாக்கா ஏதாச்சும் ஒரு காரணம் இல்லாமல் அந்த பொருள் வர முடியாது. அதனால் ஏதோ ஒன்றிலிருந்தால் இன்னொன்று வர முடியும் என்று சொல்லி உலக அறிவு என்ன பண்ணுகிறது, இந்த படைப்பை அது ஏற்றுக்கொள்கிறதில்ல. இன்றைக்கி கிறிஸ்துவ ஸ்தாபனங்களிலே கூட ஆதியாம் புஸ்தகத்தில் முதல் 11 அதிகாரங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறதில்லை. இதெல்லாம் யூதர்களுடைய கற்பனைகள், கட்டுக்கதைகள் என்று சொல்லி அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. அவிசுவாசத்தின் நிமித்தமாய், சந்தேகத்தின் நிமித்தமாய் அவர்கள் என்ன பண்ணுவாங்க, உலக அறிவின் நிமித்தமாய் அவர்கள் இதை ஏற்றுக்கொள்ள அவர்கள் மறுக்கிறார்கள், அதை மறைக்கிறார்கள். ஆனால் ஆண்டவராய் இயேசுவை அவர்கள் விசுவாசிக்கிறேன் என்று சொல்கிறார்கள். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தெளிவாக மத்திய 19ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், ஆதியிலே தேவன் மனுஷனை உண்டு பண்ணின பொழுது அவரை ஆணும் பெண்ணுமாய் சிருஷ்டித்தார் என்று சொல்கிறார். அப்போ இயேசுவே அவ்விதமாய் சொல்லியிருக்கும் பொழுது இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்கிற மக்கள் ஆதியாகமத்திலே 1ஆம் அதிகாரத்தில் மற்ற கூறப்பட்ட காரியங்களை ஏன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள்? இதுதான் இன்றைக்கு மனிதனுடைய கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு பரிதபிக்கப்பட்ட ஒரு நிலைமை. அது மாத்திரமல்ல, அவர்களும் மாத்திரமல்ல, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத மக்களும் இதை பரிகாசம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இவைகளெல்லாம் ஒரு நாளிலே அழிஞ்சு போகிறது. ஆனால் விசுவாசிகளாகிய நமக்கோ அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம். எனவே இந்த உலகம் நிலையில்லாத உலகம் என்று சொல்லி நம்ம வாசிக்கின்றோம். எனவே நிலையில்லாத அந்த உலகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 12லிருந்து 14 வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். ரெவலேஷன் சாப்டர் 6 verse 12 to 14. அவர் 6ஆம் முத்திரையை உடைக்க கண்டேன். இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது, சூரியன் கருப்பு கம்பளியைப் போல கருத்தது, சந்திரன் இரத்தம் போலாயிற்று. அத்திமரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிர்கிறது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது. எனவே வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அடுத்து வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாகி விலகி போயிற்று, மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின. எனவே வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போல ஸ்ப்ரெட் ஷீட்னு சொல்லுவாங்க. அது வானங்களை விரித்தார் என்று சொல்லி தான் வேதத்தில் வாசிக்கிறோம். எனவே அது விரிக்கப்பட்டது தேவனுடைய வார்த்தையினாலே விரிக்கப்பட்டது. தேவனுடைய வார்த்தையினாலே அவைகள் சுருட்டப்பட்டு அவைகள் எல்லாம் மறைந்து போகிறது, காணாமல் போகிறது, கலைக்கப்பட போகிறது என்பதை குறித்து நாம் பார்க்கின்றோம். இது தேவனுடைய ஆற்றல். தேவனுடைய ஆற்றலுக்கு அளவே இல்லை. எனவே அவைகளெல்லாம் தேவன் ஞானமாய் சிருஷ்டித்தார், தம்முடைய வார்த்தையினால் சிருஷ்டித்தார். அந்த வார்த்தையினால தான் இந்த உலகம் இன்றைக்கு காக்கப்பட்டிருக்கிறது. அதே வார்த்தையினால தான் இந்த உலகம் ஒரு நாளிலே அழிவுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் பேதுரு கூறுகிறதை நாம் பார்க்கின்றோம். இன்னும் எபிரேயருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் 10லிருந்து 12 வசனம் வரைக்கும் இப்படி வாசிக்கிறோம். ஹீப்ரூ சாப்டர் 1 verse 10 to 12. கர்த்தாவே,
நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர். வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாயிருக்கிறது. அவைகள் அழிந்து போம், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல பழமையாய்ப்போம். ஒரு சால்வையைப் போல அவைகளை சுருட்டுவீர், அப்பொழுது மாறிப்போம். நீரோ மாறாதவராயிருக்கிறீர். கர்த்தர் மாறாதவர். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்று என்று மாறாதவர். எனவே யோவான் 1 வாசிக்கிறபடி உண்டாக்கப்பட்ட இவையெல்லாம் அவராலே உண்டாயிற்று. எனவே அவர்தான் சகலவற்றை சிருஷ்டித்தவர். ஆதி முதல் அந்த வரைக்கும் அவர் துவக்கமும் முடிவும் இல்லாதவராய் இருக்கின்றார். படைப்புகளுக்கே துவக்கம் அவர்தான். படைப்புகளை கடைசியில் அதை அழித்து அதையெல்லாம் அகற்றப் போகிறவரும் அவர்தான். எனவே அந்த தேவனாய கர்த்தர் இவைகளெல்லாம் செய்ய போகிறார் என்பதை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். உலகத்தின் மக்கள் அறியாமல் இருக்கிறார்கள். ஆனால் விசுவாசிகள் ஆகியோ நாமோ இதை அறிந்திருக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஏன்னா இயேசு கிறிஸ்துவே அதை கூறியிருக்கிறார். மத்திய எழுதின சுவிசேஷத்தில் 24 வசனத்தில் வாசிக்கிறோம். மேத்யூ சாப்டர் 24:29. அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே இயேசுவே இதை தெளிவாக சொல்லிவிட்டார். அது இயேசு தெளிவாக சொன்னது மாத்திரமல்ல, அவருடைய சீஷர்கள் இதை தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். கடைசியாக இயேசு யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தில் அதை கூறியிருக்கிறதை நான் பார்க்கிறோம். இப்படி கூறியிருந்தாலும் அதை நம்ப மறுக்கிற மக்கள் தான் பரியாசம் பண்ணுகிற மக்களாக இருக்கிறார்கள். அதை நம்ப மறுக்கிற மக்கள் தான் இன்றைக்கு இயேசுவை வேஷமாக அவர்கள் தொழுது கொள்கிறார்கள் ஒழிய விசுவாசத்தோடு தொழுது கொள்கிறதில்லை. ஏன்னா இவர்களது தேவையெல்லாம் அவருடைய அறிவுக்கு எட்டாதது, புத்திக்கு எட்டாது. அல்லது ஞானிகளுடைய ஞானத்தை நான் அவமாக்குவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எனவே மனித ஞானமானது ஒருபோதும் தேவனுடைய காரியங்களை அறிந்து கொள்ளவே முடியாது. அவர்கள் தேவனுக்கு ஆவிக்கு ஏற்ற பிரகாரமாய் நிதானிக்க வேண்டியவர்களாக இருக்கிறபடியினாலே ஜென்ம சுவாபம் உள்ள மனிதனாலே அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது, அவனுக்கு புரிந்து கொள்ளவும் முடியாது. எனவே அவர்கள் என்ன பண்ணுவாங்க? பரியாசம் பண்ணவர்களாய் காணப்படுவார்கள். ஆனால் டிஸப்பியரன்ஸ் ஆஃப் கான்ஸ்லி எல்லாமே ஒரு நாளிலே எப்படி இல்லாததிலிருந்து வந்ததோ அதுபோல் இல்லாமலே போகிறது என்பதை முன்னதாகவே ஆண்டவராய் கர்த்தர் எச்சரிப்பாய் 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாய் கூறியிருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலும் அவைகளை கூறியிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ரெண்டாவது, டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கரப்டபுள் வேர்ல்ட். ஏன் இந்த காரியத்தை செய்கிறார், எப்படி செய்கிறார் என்பதை பார்த்தோம். ஏன் இதை செய்ய வேண்டும், ஏன் காரணம் என்ன? ஆண்டவர் தானே இந்த பூமியை படைத்தார். ஆனால் பூமியை படைத்தாலும் ஏன் இதை செய்கிறார்? வாசிக்கும் பொழுது ஆதியாம் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நோவாவின் நாட்களிலே நடந்தது போலவே மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும் என்று சொன்னார். ஆண்டவர் மனிதனை உண்டு பண்ணும் பொழுது எப்படி உண்டு பண்ணினா, செம்மையாக தான் ஆண்டவர் அவனை உண்டு பண்ணியிருக்கிறார். தேவனுடைய சாயலிலே மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் அவனை தேவனுடைய சாயலிலே ஆண்டவர் சிருஷ்டித்தார். ஆனால் மனிதன் என்ன பண்ணுகிறான்? அவனுக்கு சுயாதீனத்தை அவன் என்ன பண்ணுகிறான்? தவறாக அவன் பயன்படுத்தி விடுகிறான். உதாரணமாய் பிரசங்கின் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது 7ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். எக்லேசியஸ்டஸ் சாப்டர் 7:29. இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள், இதை மாத்திரம் கண்டேன். எனவே சாலமோன் ஞானி சொல்லுகிற ஒரு காரியம், செம்மையாக தான் உண்டு பண்ணினார். ஆண்டவர் ஒரு குறையும் வைக்கல. அவனை பூர்ணமான ஒரு நிலைமையில தான் ஆண்டவர் அவனை படைத்தார். அவனுக்கு சுயாதீனத்தை கொடுத்தார். அந்த சுயாதீனத்தை அவன் தவறாக பயன்படுத்தி விட்டான். அதனாலே பாவமும் மரணமும் சாபமும் இந்த உலகத்தில் வந்தது. இந்த உலகத்துக்கு அதிபதி பிசாசாக மாறிவிட்டபடியினாலே அந்த பொல்லாங்கனுக்குள் இந்த உலகமானது இன்றைக்கு கிடக்கிறது. 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 14வது வசனம் இப்படி வாசிக்கிறோம். 1 John chapter 5:19. 1 யோவான் 5:19. நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறதென்றும் அறிந்திருக்கிறோம். இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. என்றைக்கு ஆதாம் ஏவாள் பிசாசுடைய வஞ்சக வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து கீழ்ப்படியாமல் போனார்களோ அந்த நாளிலிருந்து இந்த பிசாசானவன் இந்த உலகத்துக்கு அதிபதியாக மாறிவிட்டான். இதுதான் இயேசு சொல்லுகிறார், இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொல்லி இயேசு கிறிஸ்து கூறுகிறதை நான் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாரும் அவனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டும் அந்த ஆவிக்கு ஏற்றபடி அவர்கள் எல்லாரும் நடத்தப்படுகிறார்கள்.
ஆனால் ஆண்டவராய் இயேசுவை என்றைக்கு ஒருவன் ஏற்றுக்கொள்கிறானோ அன்றைக்கு இருளின் அதிகாரத்திலிருந்து அவளை விடுதலையாக்கி அவருடைய அன்பின் குமாரர் ராஜ்யத்துக்கு ஆண்டவர் உட்படுத்தி விடுகிறார். எனவே இந்த உலகமானது பொல்லாங்கனுள் கிடக்கிறது. அதனால் கலாத்தியர் 1:4 வாசிக்கும்போது அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படிக்கு பிதாவையை தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக கல்வாரியிலே பாடுபட்டு மரித்தார். எனவே இந்த உலகமானது பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. இந்த உலகமானது அழிவுக்கு எதுவாய் போய் கொண்டிருக்கிறது. தங்களை கெடுத்து கொண்டு இருக்கிறார்கள். எனவே இந்த கெடுத்து கொண்டு இருக்கிறபடியினாலே இதை மக்கள் எப்படி நோவாவின் நாட்களிலே ஆண்டவர் செம்மையாக உண்டு பண்ணினாலும் அவர்கள் தங்களை வழிகளை கெடுத்து கொண்டு போனது போல இந்த ஆண்டவராய் இயேசு வருகைக்கு முன்னதாகவும் அவர்கள் தங்களை கெடுத்து கொண்டு போகிறபடினாலே இந்த உலகத்தையும் கெடுத்து விட்டபடினாலே தேவன் இந்த உலகத்தை அழிவுக்கு ஏதுவாக வைத்திருக்கிறார். எனவே மத்திய 24 அதிகாரத்தில் 12வது வசனத்தை வாசிக்கிறோம். அக்கிரமம் மிகுதியாவதினாலே அநேகருடைய அன்பு தனிந்து போகும். அக்கிரமம் அந்த காலத்திலிருந்து இந்த நாட்கள் வரைக்கும் இருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய இயேசு வருகைக்கு முன்னதாக அக்கிரமமானது மிகுதியாக போகும் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். இன்னும் 2 அதிகாரத்தில் வாசிக்கும்போது இப்படி வாசிக்கிறோம். அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. அதனால் என்றைக்கு ஆதாம் ஏவாளை படைத்து ஆண்டவர் அவனுக்கு சுயாதீனத்தை கொடுத்தாரோ அப்பொழுது பிசாசு ஏவாளையும் அங்கே ஆதாமை வஞ்சித்து அவனை கீழ்ப்படியாமல் கொண்டு போன நாளிலிருந்து இன்றைக்கு அநேக வழிகளிலே மனிதனுக்கு செவ்வையாய் தோன்றுகிற வழிகளிலே நீதிமொழிகள் 14:12 வாசிக்கிறபடியே மனிதனுக்கு செவ்வையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவாக மரண வழிகள். எனவே ஒவ்வொரு மத நம்பிக்கைகளிலும் ஒவ்வொருடைய சடங்கு சம்பிரதாயங்களிலும் ஒவ்வொரு ஸ்தாபனத்தினுடைய கொள்கைகளிலும் ஒவ்வொருடைய போதனைகளிலும் வெவ்வேறு விதமான போதனைகளினாலே அநேகர் இன்றைக்கு என்ன பண்ணுறாங்க, அது ஒவ்வொருவருக்கும் அது செம்மையாக தோன்றுகிறது. அது அவரவர்களுக்கு செம்மையாக தோன்றினாலும் அவைகள் எல்லாமே அழிவுக்கு எதுவாய் போகக்கூடிய ஒரு காரியம்தான். எனவே இவைகளெல்லாம் இன்றைக்கி பொல்லாங்கனுடைய அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே, ஏன்னா 1 தீமோத்தேயு 4:1 வாசிக்கும்போது ஆவியானவர் வெளிப்படையாக சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கு செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். இதெல்லாம் பிசாசானவனுடைய செய்கிற தந்திரமான ஒரு காரியம். ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனமும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து வழங்கும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் என்று பவுல் சொல்கிறதை பார்க்கிறோம். ஸோ இந்த உலகமானது எனவே அழிவிக்கப்பட வேண்டிய ஒரு உலகம். அது கேட்டுக்கு எதுவாக மனிதர்களை நடத்தி கொண்டு போகிற உலகம். எனவே அதை நடத்துகிற பிசாசும் கள்ளத்திற்கதசையும் அந்த கிறிஸ்துவும் மற்றும் எல்லாமே சாத்தான் முழுவதுமாக இந்த உலகத்தோடு அழிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறபடியினால தான் இவைகள் அழிவுக்கு எதுவாய் நியாயத்தீர்ப்புக்கு எதுவாய் வைக்கப்பட்டு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, விசுவாசிகளாக இருந்தாலும் கூட அவர்களும் ஆண்டோடைய சத்தியத்தை செவி கொடுத்து கீழ்ப்படிந்து போனால் ஒழிய அவர்கள் தப்பிக்கவே முடியாது. எபிரேயருக்கு நிருபம் 6 அதிகாரம் 4-5 வசனத்தை வாசிக்கிறோம். Hebrews chapter 6:4-6. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். ஒரு தடவை மனம் திரும்பிட்டாங்க. ஒரு தடவை ஆண்டவர் மனக்கண்களை திறந்து விட்டார். ஆண்டவருடைய மகிமையின் ஒளியை அவர்கள் உள்ளங்களிலே பிரகாசிக்க ஆரம்பித்து விட்டது. ஆனால் அவர்கள் தவறான ஒரு காரியத்தை பின்பற்றி போவார்களானால், சத்தியத்தை விட்டு விலகி போவார்களானால் அவருடைய வாழ்க்கையிலே அழிவு தான் வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இயேசுடைய பாடு மரணத்தை குறித்து பார்க்கிறோம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்பொருளுக்கு பைத்தியமாக இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது தேவ பலனாக இருக்கிறது. அந்த சிலுவையின் பாடு மரணத்தை என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி நிறைய பேர் உலகத்துக்கு அடுத்த காரியமாக, சரீரத்துக்கு அடுத்த காரியமாக, இம்மைக்குரிய காரியத்திற்காக அந்த சிலுவையை என்ன பண்ணுறாங்க, முன்னிறுத்துகிறதை நான் பார்க்கிறோம். பிலிப்பியர் 3 அதிகாரத்தில் சொல்லுகிறார், அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகம் தானே சொன்னேன். இப்பொழுது கண்ணீரோடு கூட சொல்கிறேன், அவருடைய முடிவு அழிவு. அவர்கள் தேவன் வயிறு, அவருடைய மகிமை, அவருடைய லட்சையை அவர்கள் பூமிக்கு அடுத்தவரை சிந்திக்கிறார்கள். எனவே டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கரப்டபிள் வேர்ல்ட். இந்த உலகமானது அக்கிரம மிகுதியானபடினாலும் தங்களை மனிதர்கள் கெடுத்து கொண்டபடியினாலும் அது தாங்கள் கெட்டுப்போனது மாத்திரமல்ல, சமுதாயத்தையும் கெடுத்து இந்த பூமியை ஆண்டவர் மனிதனுடைய குடியிருப்பு கொண்டு பண்ணின பூமியை கெடுத்து கொண்டு போய் விடுகிறபடினாலே இவைகளெல்லாம் அழிவுக்கு ஏதுவாக அவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது என்று தான் பேதுரு இந்த நிருபத்தில் எழுதுகிறதை நாம் பார்க்கின்றோம். இன்னும் வாசிக்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 20 அதிகாரம் 19 வசனத்தில் 21 வசனம் வரைக்கும் வாசிப்போம். ரெவலேஷன் சாப்டர் 19 verse 19-21. பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவர்களுடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவரோடும் அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படிக்கு கூடி வர கண்டேன்.
அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்திருந்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடே தள்ளப்பட்டார்கள். எனவே இந்த இறுதி நாட்களிலே, இந்த யுகத்தினுடைய இறுதி நாட்களிலே சம்பவிக்க போகிற காரியங்கள் இவைகள். பேதுரு எழுதுகிறது உலகத்தினுடைய முடிவினுடைய நாட்கள் என்று சொல்லும் பொழுது அது 1000 வருட அரசாட்சிக்கு பின்னதாக நடக்கப் போகிற காரியம், அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டிருக்கிறது என்பது. இது பேதுருவுக்கு அது வெளிப்படுத்தப்படலை. அது வெளிப்படுத்தப்பட்டது யோவானுக்கு மாத்திரம்தான் அது வெளிப்படுத்தப்பட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்து மத்தியில் சொல்லும்பொழுது அது பொதுவாக சொல்கிறதை பார்க்கிறோம். ஏனெனில் பிற்காலங்களிலே தம்முடைய சீஷர்களுக்கு அதை வெளிப்படுத்த போகிறார். அது விசேஷமாக யோவானுக்கு அதை வெளிப்படுத்த போகிறபடியினாலே அதை சுருக்கமாக கருப்பொருளாக ஆண்டவர் என்ன பண்ணிவிட்டார், மத்திய 24ஆம் அதிகாரத்தில் சொல்லிவிட்டார். எனவே தான் பேதுரு இங்கே எழுதும் பொழுது 1000 வருட அரசாட்சிக்கு பின்னதாக அதனுடைய முடிவிலே நடக்கப் போகிற காரியத்தை தான் இங்கே எழுதுகிறதை நாம் பார்க்கின்றோம். எனவே அந்த சாத்தானுடைய வருகையின்படியே அங்கே ஆண்டவர்கள் தம்முடைய வார்த்தையினாலே அவர்களை அழித்து அவர் நித்திய நரக அக்கினியிலே அவர்களை ஆக்கினைக்கு உட்படுத்தப் போகிறார். இந்த அந்திகிறிஸ்து கள்ளத்தீர்க்கதரிசி மாத்திரமல்ல, அதே வெளிப்படுத்த 20ஆம் அதிகாரத்தில் 7 to 10 வரைக்கும் வாசிக்கும் பொழுது ரெவலேஷன் சாப்டர் 20 verse 7 to 10 அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலிலிருந்து விடுதலையாகி பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும் மோசம் போக்கும் படிக்கும் அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும் படிக்கும் புறப்படுவான். அவர்களுடைய தொகை கடற்கரை மணலத்தனையாயிருக்கும். அவர்கள் பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள். எனவே அவர்கள் சதா காலங்களில் வாதிக்கப்படுவார்கள். ஏனெனில் மனுக்குலத்தை மோசம் போக்கினதற்கு காரணமானவர்கள் பிசாசு, அவனுடைய ஊழியக்காரனாகிய அந்திகிறிஸ்து, அவனுக்கு துணை நின்ற கள்ள தீர்க்கதரிசி. அது மாத்திரமல்ல, அவர்களை பின்பற்றி அவருடைய உபதேசங்களை போதனையில் கேட்ட அந்த ஊழியக்காரர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு அதே நிலைமை தான் வரப்போகிறது. 2 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் முதல் 4 வசனத்தை வாசிக்கிறோம். 2 Peter chapter 2 first 4 verses. கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். பொருளாசையுடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்ளுவார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவர்களுடைய அழிவு உறங்காது. பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்பவிடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்புக்கொடுத்து, பூர்வ உலகத்தையும் தப்பவிடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி சோதோம். எனவே சோதோம் குமாரா பாவம் இதெல்லாம் பார்க்கும் வரிசை 2ஆம் அதிகாரத்தில் வரிசையாக சொல்லி கொண்டு வருகிறார். யூதா நிருபத்தில் அது சொல்கிறதை பார்க்கிறோம். இவைகளெல்லாம் யாருனாக்கா இவர்கள் கிறிஸ்துவ மார்க்கத்தில் இருந்து கொண்டு பிசாசுடைய வஞ்சக வார்த்தைகளுக்கு எப்படி ஆதாம் ஏவாள் செவி கொடுத்து அவர்கள் சத்தியத்திட்டு விலகி தவறான காரியங்களை போதிக்கிறார்களோ அப்படிப்பட்ட மக்களுக்கும் அதே விதமான அழிவுதான் வரப்போகிறது. அதுதான் டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த ஈவில் வேர்ல்ட். ஏன்னாக்கா இடுக்கமான வாசலை கண்டடைந்தவர் சிலர், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் அதில் வழி விசாலமாக இருக்குது, அதில் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் அந்நாட்களில் என்ன பண்ணுவாங்களா, ஆண்டவரே உமது நாமத்தினால தீர்க்க தரிசனம் உரைத்தமல்லவா, அற்புத அடையாளம் செய்தமல்லவா, பிசாசிலை துரத்தினம் அல்லவா என்று சொல்லும் பொழுது அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள். ஏனெனில் அக்கிரமம் மிகுதியாகிறது உலகத்திலே, அது பிசாசினாலே. ஆனால் கிறிஸ்துவ மார்க்கத்துக்குள்ளாகவும் இன்றைக்கு என்ன நடக்கும், இந்த மாதிரி அக்கிரமமான செயல்கள் நடக்கும். உதாரணமாக அதே பிலிப்பு 3 சொல்லும்போது என்ன சொல்கிறார், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகம் தானே சொன்னேன், இப்பொழுதும் கண்ணீரோடு கூட சொல்கிறேன், அவருடைய முடிவு அழிவு. அவர்கள் தேவன் வயிறு, அவருடைய மகிமை, அவருடைய லட்சையே, அவர்கள் பூமிக்கு அடுத்தவரை சிந்திக்கிறார். இந்த உலகத்தில் எது மகிமை என்று அவர் நினைக்கிறார்களோ அதுவே அவர்களுக்கு அவமானமாக முடிந்து போகிறது என்பதை அறியாமலும் உணராமலும் இருக்கின்றார்கள்
இருக்கிறார்கள். அந்த அறியாமலும் உணராமலும் அவர்கள் இருக்கிறது மாத்திரமல்ல, அவருடைய போதனையை கேட்டு அதை பின்பற்றி போகிற மக்களும் அதே அழிவுக்குள்ளே போகிறவர்களாக காணப்படுவார்கள். ஏனெனில் உலக அறிவு, உலக ஞானத்தை வைத்துக்கொண்டு ஒருபோது ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியவே முடியாது. எனவே எச்சரிப்பாக பேதுரு தன்னுடைய நிருபத்திலே அந்த பிசாசானவனுடைய அழிவை குறித்தும் அந்த அந்து கிறிஸ்து கள்ளத்தீர்க்கதரிசி அந்த கடைசி நாட்கள் அழிகிறதை குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்திலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த நாட்களிலே இந்த உலகத்திலே நடக்க போகிற காரியங்களையும் முன்னதாக கூறியிருக்கிறதை பார்க்கின்றோம். எனவே டெஸ்டினேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ், எனவே கூறுகள் எல்லாம் கலைக்கப்பட்டு அவைகளெல்லாம் அகன்று போகிறது என்பதை குறித்து முதலாவது நாம் பார்க்கின்றோம். ஸோ 2வது காரியம் வாசிக்கும்போது டிட்டர்மினேஷன் ஆஃப் கிறிஸ்டியன். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கப் போகிறபடியினாலே இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கணும்? அதான் 2 பேர் அந்த 3ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது என்ன வாசிக்கிறோம்? மறுபடியும் 3:11 வாசிப்போம். 2 பீட்டர் சாப்டர் 3:11. இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். எனவே நாம் இன்றைக்கு இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கப் போகிறது என்பதை நாம் விசுவாசிக்கிறோம், அதை அறிந்திருக்கிறோம், அதை நம்புகிறோம். எனவே அவை நடப்பதற்கு முன்னதாகவே புத்தியுள்ளவர்களாக இருந்தால் அதற்கு தப்பித்துக் கொள்வதற்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுதல் மிக மிக முக்கியம். டிட்டர்மினேஷன் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ். ஏன்னாக்கா தேவன் என்ன பண்ணுகிறார், இதெல்லாம் சம்பவிக்க போகிறது என்பது முன்னதாகவே சொல்லிவிட்டு, இப்போ 1000 வருட அரசாட்சிக்கு பின்னதாக அந்த பிசாசுடைய வஞ்சக வார்த்தைகளை கேட்டு கடற்கரை மணலெத்தனையாக இன்றைக்கு என்ன பண்ணுவாங்களாம், மோசம் போவார்களாம். இது ஆண்டவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அவர் எழுதி வைத்து விட்டார். ஆனால் இன்றைக்கு இத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இன்றைக்கு மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க, ஆண்டவராகிய இயேசுவினுடைய 1000 வருட அரசாட்சியை கண்டும் அவர்கள் என்ன பண்ண போகிறாங்க, வஞ்சிக்கப்பட்டு போகிறார்கள், ஏமாற்றப்பட்டு போகிறார்கள். எனவே என்ன சம்பவிக்கும் என்பதை தெளிவாக முன்னதாகவே எச்சரிப்பாக ஆண்டவர் எழுதிவிட்டார். இதை விசுவாசிக்கிற எந்த ஒரு விசுவாசியாக இருந்தாலும் 1 பேதுரு 1:10 வாசிக்கும் பொழுது, இனிவரும் கோபாக்கினை நின்று நீங்களாக்கி இரட்சிக்கிறவருமா இருக்க இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து வருவது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதை அவர்கள் அறிவிக்கிறார்களே. எனவே அந்த கோபாக்கினையிலிருந்து நீங்களாக்கி தப்பித்து இரட்சிக்கிற தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். எனவே அப்படிப்பட்ட தேவனுடைய சித்தத்தை நம்முடைய செய்ய வேண்டும், தேவனுக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். அப்படிப்பட்ட உறுதியான நிலைப்பாடு, அந்த வாஞ்சை விருப்பம் நமக்குள்ளே இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னாக்கா ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அவர் மூலமாய் நான் அந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை பெற்று தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரம் பொறுமை பரீட்சை நம்பிக்கை உண்டாக்குறது என்று உபத்திரங்களிலே மேன்மை பாராட்டுகிறோம். ஏன் உபத்திரத்தில் மேன்மை பாராட்டுறோம்? உலகத்தில் ஒரு பிள்ளைகள் பரீட்சைக்கு படிக்கிறாங்க. எவ்வளோ பரீட்சை படிக்கும்போது கிளாஸில் கிளாஸ் டெஸ்ட் வைக்கிறாங்க, ரிவிஷன் டெஸ்ட் வைக்கிறாங்க, குவார்ட்டர்லி ஆஃப் ஃபெயில் வைக்கிறாங்க. அது இல்லாமல் டியூஷனில் போகும்போது டியூஷனில் என்ன பண்ணுறாங்க, அநேக பரீட்சைகள் வைக்கிறாங்க. இது இல்லாமல் பிள்ளைகள் தனிப்பட்ட முறையிலே மாடல் கொஸ்டின் பேப்பர் எடுத்து என்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் அவர்கள் போட்டு பார்த்து நல்லா தரவாயிடுறாங்க. தரவாகி அவர் என்ன பண்ணுறாங்க, அந்த ஃபைனல் எக்ஸாம் வரும்பொழுது அதை தைரியமாக எதிர்கொண்டு போகிறதை நாம் பார்க்கின்றோம். எனவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இவைகளை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே வேத வசனத்தை வைத்துக்கொண்டு நமக்கு பாடுகள் உபத்திரங்கள் இருந்தாலும் அந்த விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். ஏன்னாக்கா எபிரேயர் 10:36 வாசிக்கும்போது, மிகுந்த பலனுக்கு எதுவான தைரியத்தை விட்டு விடாதீர்கள், வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்து வருவார், தாமதம் பண்ணார், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானால் அவன் மேலே ஆத்துமா பிரியமாயிராது. நாம் கெட்டுப்போக பின்வாங்குவர்களாயிராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஏன்னா லூக்கா 18:8 இயேசு சொல்கிறார், மனுஷகுமாரன் பூமியில் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ. ஏன்னா மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க, இது பரியாச காத்தான்றுவாங்க, ஒரே குழப்பங்கள் உண்டாகும். மனிதனுடைய அறிவு கெட்டாத காரியங்கள், கட்டுப்படுத்த முடியாத காரியங்கள். இன்றைக்கி கொரோனாவே இன்றைக்கி மனிதனால் கட்டுப்படுத்த முடியல. இயற்கையில் நடக்கிற ஒரு தவறுகள், மனிதன் செய்த தவறுகளினாலே வந்த இந்த இயற்கையின் காரியத்தை மனிதனால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் ஆண்டவர் செய்ய போகிற காரியத்தை கட்டுப்படுத்த இந்த உலகத்தில் யாராலும் முடியாது. அவர் செய்ய நினைத்ததை தடுக்க யாராலும் முடியாது. அது சொன்ன வார்த்தை அது நிறைவேற்றியே மறுபடியும் அவரிடத்தை திரும்பும் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். எனவே இப்படிப்பட்ட நிலைமையிலே ஆண்டவருடைய வழிநடத்தல் ஒரு விசுவாசிக்கு இல்லாவிட்டால் அவனை ஒருபோதும் தப்பித்து கொள்ள முடியாது. 2 கொரிந்தியர் புத்தகத்திலே 5ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனம் இப்படி வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் சாப்டர் 5 verse 4-6. இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைந்து போட வேண்டுமென்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாய் இருக்க வேண்டுமென்று விரும்புகிறோம். இதற்காக நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே, ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே.
நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். எனவே நாம் தரிசித்து நடக்கல, நாம் விசுவாசித்து நடக்கிறோம். ஆண்டவர் என்ன நடக்கும் என்று சொல்லிவிட்டாரோ அதை நாம் விசுவாசிக்கிறோம். அதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. ஆவியினும் அச்சாரத்தை நமக்கு நம்ம தந்தவரும் அவரே. எனவே அந்த அட்வான்ஸை நம்ம கொடுத்துட்டார். எனவே அந்த அட்வான்ஸை நம்ம கொடுத்துட்டதுனால ஃபுல் பேமெண்ட்டு பின்னாடி வரப்போகுது. ஏன்னா ரோமருக்கு 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 16ஆம் வசனத்தை வாசிக்கிறோம், நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியோடு கூட நாம் சாட்சி கொடுக்கிறார். ஆதலால் நம்ம அது மாத்திரமல்ல, நாம் சுதந்திரனால தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாக இருக்கிறோம். எனவே என்ன சொல்கிறார் தொடர்ந்து, இக்காலத்து பாடுகளில் நீ வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. எனவே அப்படிப்பட்ட ஒரு மகிமையான வாழ்க்கையை நமக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அதான் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு பண்ணின வாக்குத்தத்தம். அதான் பேதுரு 1 பேதுரு 5:10 சொல்கிறார், நித்திய மகிமைக்கு அழைத்தவராக இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச கால பாட அனுபவிக்கிறவர்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. ஒருவேளை என் வாழ்க்கையிலே நான் அதற்கு சரியான ஆயத்தமில்லை என்றால் அவரே என்ன பண்ணுவார், என்னை சுட்டி காண்பிப்பார், என்னை சீர்படுத்துவார், சீர்படுத்தி என்னை ஸ்திரப்படுத்துவார். அது சில சமயத்தில் அந்த சிச்சை என்று சொல்லுகிறோம் வேதத்திலே. அந்த சிச்சை என்பது அநேகருக்கு அது புரியாத புதிராக இன்றைக்கு இருக்கிறது நிறைய பேர். அதாவது ஆண்டவர் அந்த மாதிரி செய்யவே மாட்டார் என்று சொல்லி இன்றைக்கி தவறான போதனைகள் இருக்கிறது நாம் பார்க்கிறோம். எபிரேயருக்கு நிருபம் 12ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது 11, 12, 13 வசனத்தை வாசிக்க கேட்போம். எந்த சிற்றையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி முடமாயிருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும் படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள். ஏனெனில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மறுபடி வரப்போகிறார். எனவே அதற்கு நம்மை ஆயத்தப்படு. உதாரணமாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வருவதற்கு முன்னதாய் அந்த இஸ்ரேல் ஜனங்களை ஆயத்தப்படுத்துவதற்கு யோவான் ஸ்நானகனை கர்த்தர் என்ன பண்ணினார், அவனுக்கு முன்னோடியாக அனுப்புகிறதை நான் பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவராய் கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்திருக்கிறார். அதுதான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் எல்லா சபை நிருபங்களில் எழுதும்பொழுது ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்கிறார். எபிரேயர் 3:7 வாசிக்கிறோம், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். ஏனெனில் சங்கீதம் 32:8 வாசிக்கிறோம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையிலே கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஏன்னா அந்த பரிசுத்தாவி நமக்கு கொடுத்திருக்கிற அந்த அபிஷேகத்தை கொடுத்திருக்கிற அந்த அபிஷேகமே சகலவற்றையும் குறித்து நமக்கு போதிக்கிறது. அது சத்தியமாக இருக்கிறது, அது பொய்யல்ல, அது போதித்தபடியே நீங்கள் அவரிலே நிலைத்திருங்கள் என்று 1 யோவான் 2:20 வாசிக்கிறோம், 27 வாசிக்கிறோம். எனவே அந்த அபிஷேகம் பெற்றுக்கிட்டு பிரயோஜனம் இல்லை. அந்த அபிஷேகம் என்பது சகல சத்தியத்தில் நம்மை வழி நடத்துமா. எனவே ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை கொடுத்த பரிசுத்தாவி கொடுத்த நோக்கமே நம்முடைய வாழ்க்கையிலே அவருக்கென்று சாட்சியாக இருக்கும், சாட்சி கொடுக்கவும் வைத்திருக்கிறார். பரிசுத்தாவிங்களுக்கு வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பிறந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். யோவான் எப்படி ஆண்டவருக்கு சாட்சியாக இருந்தானோ அவன் அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். எனவே மேகம் போன்ற நித்தனத்திலான சாட்சிகளை குறித்து நான் வேதத்தில் வாசிக்கிறோம். அதே விதமாக ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஆண்டவருக்கென்று சாட்சியாக இருக்கவும் சாட்சி கொடுக்கவும் ஆண்டவர் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். ஏன்னா பூமிக்கு நம்ம ஒப்பாக இருக்கிறோம், உலகத்துக்கு நாம் வெளிச்சமாக இருக்கிறோம். எனவே இந்த உணர்வு நமக்குள்ளே இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். எனவே 2 காரியங்கள் இந்த பகுதியில் வாசி. டிட்டர்மினேஷன் ஆஃப் கிறிஸ்டியன்ஸில் கிறிஸ்தவருடைய உறுதி நிலையில் 2 காரியங்கள் வாசிக்கிறோம். ஒன்று கான்சியஸ் லைஃப், 2வது கான்சக்ரேட்டட் லைஃப். முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் தெளிவுள்ள ஒரு வாழ்க்கை, தெளிந்த புத்தியுள்ள வாழ்க்கை இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார். 1 பேதுரு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7-11 வசனம் வாசிக்க கேட்போம். 1 Peter chapter 4:7-11. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையுள்ளவர்களாயிருங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே முடிவு சமீபமாயிற்று என்று சொல்லி இந்த நாட்களில் நாம் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம்.
இது இயேசு கிறிஸ்து அவர் தன்னுடைய வருகைக்கு முன்னதாய் மத்திய 24ஆம் அதிகாரம் மற்றெல்லாம் சொல்கிறார், விழித்திருங்கள், ஜாக்கிரதையாக இருங்கள். எனவே நீங்கள் நினையாத நாடுகளிலே மனுஷகுமாரன் வருவார். சாவு திருடனை போல வரும். ஆண்டவருடைய வருகையும் அவர் குறித்த நாளில் தான் அவர் வரப்போகிறார். எனவே நாம் என்ன பண்ணணும், அந்த தெளிந்த புத்தி இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். உதாரணமாக லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகிற காரியங்களை நாம் கவனிப்போம். லூக் சாப்டர் 12 verses 35 to 40. உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும் போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். அவர் அறை கட்டிக்கொண்டு அவர்களை பந்தியிருக்கச் செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவது வந்து அவர்கள் அப்படியே இருக்க கண்டால் அவ்வூழியக்காரர் பாக்கியவான்கள். திருடன் இன்ன நேரத்தில் வருவான் என்று வீட்டெஜமானுக்கு தெரிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கன்னமிட ஒட்டான் என்று அறிந்திருக்கிறீர்கள். அந்தப்படியே நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார். ஆகையால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் என்றார். எனவே நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் என்று சொல்லி சொல்கிறத. எனவே எப்போதும் நாம் ஆயத்தமுள்ளவர்கள் இருக்கணும். எப்போதும் ஆண்டவருடைய அந்த நடத்துதல் நமக்கு இருக்க வேண்டியது அவசியம். ஏனெனில் தம்முடைய குமாரன் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையில் அவர். ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்தான், காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். தேவன் அவனை எடுத்துக்கொள்வதற்கு முன்னதாக அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதே விதமாக அது கடைசி நாட்களிலே ஆண்டோட வருகைக்கு முன்னதாய் அந்த ஆண்டோடு இருக்கிற உறவு சரியாக இருக்க வேண்டியது அவசியம். எனவே சீர்பொருத்தினதாக இருக்க வேண்டியது அவசியம். இந்த உலகத்திலே நமக்கு பாடுகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், உபத்திரங்கள் எவ்வளோ வரலாம். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையிலே தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்கணும். உதாரணம் வாசிக்கலாம். லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் 20-21 வசனம் வாசிக்கலாம். லூக் சாப்டர் 17 verse 20 and 21. தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்டபொழுது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது. இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏதுவிராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். எனவே தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். எனவே தேவனுடைய ராஜ்யம் என்றால் நமக்குள்ளே இருக்கணும். தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, அது பலத்திலே இருக்கிறது என்று 1 Corinthians 4:20 பவுல் கொரிந்த சபையாருக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நமக்கு அது சொல்லுகிற ஒரு காரியம். எனவே இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கையில் உள்ளத்திலே அந்த தேவனுடைய ராஜ்யத்தினுடைய அந்த ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்காத பட்சத்தில் வரப்போகிற அந்த ராஜ்யத்தில், அசைவில்லாத ராஜ்யத்திலே நமக்கு பங்கு கிடைக்க போகிறதில்லை. முதல்ல நமக்குள்ளே இருக்கணும். உள்ளே அந்த ராஜ்யம் வராதபடிக்கு வெளியிலே வரப்போகிற ராஜ்யத்தை நாம் அனுபவிக்க முடியாது. எனவே அசைவில்லாத ராஜ்யத்தை பிறப்பவர்களாகிய நாம் பயத்தோடு பக்தியோடு கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படிக்கு, சேவை செய்யும்படிக்கு, ஊழியம் செய்யும்படிக்கு, தொண்டு செய்யும்படிக்கு, ஆண்டு பணிவிடை செய்யும்படிக்கு கிருபையை பற்றி கொள்ள வேண்டியது அவசியம். எனவே விரும்புகிறனாலும் அல்ல, ஓடுகிறனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும். அப்போ ஆண்டவருக்கு யார் பிரியமாய் வாழ்கிறானோ அவனுக்கு தான் ஆண்டோடைய இறக்கமும் கிருபை அவனுடைய வாழ்க்கையில் கிடைக்கும். அந்த கிருபையினால் தான் இருதயம் சிறப்படுத்தப்பட வேண்டும். எபிரேயர் 13:9 வாசிக்கிறோம், பலவிதமான அந்நிய போதனைகளினால் அலைப்புண்டு தெரியாதிருங்கள், போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினால் இருதயம் சிறப்பட வேண்டியது அவசியம். ஏன் இருதயம் சிறப்பட வேண்டும்? 2 Timothy 3:1-5 வசனக்கும் வாரிக்கும்போது கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று அறிவையா, கட்டுப்படுத்த முடியாத காலங்கள் வரும். அநேக பண்பு 10, 18, 19 காரியங்களை கூறுகிறார். இந்த கிருபையை நாம் பற்றி கொண்டு போகாத பட்சத்தில் 2 Timothy 3:5 வாசிக்கும் போது அவர்கள் தேவ பக்தியின் வேஷத்தை தெரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாக இருப்பார்கள், இப்படிப்பட்டவரை விட்டு விலகு. ஏன்னா தேவன் ராஜ்யம் பேச்சில் இருந்து பிரயோஜனம் இல்லை. நான் ரசிக்கப்பட்ட ஞானசானம் பெற்றேன், அபிஷேகம் பெற்றேன் என்று சொல்லி பிரயோஜனம் இல்லை. நம்முடைய அதை வாழ்க்கையில் காண்பிக்க வேண்டியது அவசியம். அது அனிதின வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையில் அதை அப்பியாசப்படுத்தி நாம் கொண்டு போகாவிட்டால், அனிதின வாழ்க்கையிலே அவருடைய கிருபையை பற்றி கொண்டு நாம் போகாவிட்டால் ஒருபோதும் அந்த வரப்போகிற அந்த கொடிதான நாட்களிலே நாம் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்வது முடியாது. எனவே ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? நம்மை நடத்தி கொண்டு போகிறார். அதை நம்முடைய ஆலோசனை கொடுத்து கொண்டுகிறார். ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இடைபடுகிறார். ஒவ்வொரு நாளும் அவர் தருகிற கிருபையை பற்றி கொண்டு நாம் போக வேண்டியது மிக மிக அவசியம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 34-36 வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். லூக் சாப்டர் 21 verse 34-36. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாத படிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராத படிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியைப் போல வரும். ஆகையால் இனி சம்பவிக்கப் போகிற இவைகளுக்கு எல்லாம் நீங்கள் தப்பி
மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள், எப்பொழுதும் ஆயத்தமாக இருங்கள், எதிர்பார்ப்போடு கூட இருங்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம். ஏன்னா வெளிப்படுத்து 3:10 வாசிக்கும்போது, பூமி அனைங்கிலும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன். எனவே அந்த நாட்களிலே நாம் தப்பிக்க வேண்டுமென்றால் இந்த நாட்களிலே நாம் ஆண்டவரோடு இருக்கிற உறவிலே நாம் சரியாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். சரியில்லை என்றால் ஆண்டவர் நம்மை சிட்சிப்பார். சிட்சித்து நம்மை சீர்படுத்துகிற தெய்வம். அது எப்போதுமே அது சந்தோஷமாக இருக்காது. அது ஒரு வாழ்க்கையில் எந்த சிச்சையும் தற்காலத்திலே சந்தோஷமாக காணாமல் துன்பமாக தான் துக்கமாக தான் காணப்படும். ஏன்னா நான் உபத்திரவப்படுகிறதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ வேதத்தை காத்து நடக்கிறேன். அன்டில் ஐ சஃபர். ஏன்னா நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்கிறேன். அப்போ நான் பிரமாணங்களை கற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை ஸ்திரப்படுத்தி நம்மை நிலைநிறுத்துகிற கர்த்தராக இருக்கின்றார். எனவே இந்த உலகத்தில் நான் வாழும்போது அந்த தெளிந்து புத்தி இருக்கணும். இப்போ எனக்கு வியாதி வருது, வியாதி வந்த உடனே இன்றைக்கி என்ன சிக்னஸுக்கு சிச்சைக்கு எனக்கு வித்தியாசமே தெரிய மாட்டேன் இந்த கிறிஸ்துவ சமுதாயத்தில். ஏன்னாக்கா ஊழியர்கள் என்ன பண்ணுறாங்க, வியாதியாக வேதனையாக வருத்தமாக என்று சொன்னோடனே கூட்டம் நடத்தினோடனே அவங்க ஜெபிச்சாக்கா ஓடிடும், அவங்க ஜெபிச்சா மறைஞ்சிரும், யாருக்கும் அற்புதம் நடந்துச்சுனாக்கா நமக்கு செய்வார். ஒருபோதும் செய்வினைக்கு சிச்சைக்கும் ஒருபோதும் யார் ஜெபமும் நடக்காது. அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் மனம் திரும்பினால் ஒழிய, பாதிக்கப்பட்ட மக்கள் ரட்சிக்கப்படாத மக்கள் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் ஒழிய அவர்களுக்கு இதிலிருந்து விடுதலை கிடைக்கவே கிடைக்காது. 2 Corinthians 6:1 வாசிக்கும்போது, தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்கள் ஆகிய உங்கள் புத்தி சொல்கிறோம், இப்பொழுதே அணுக்கிற காலம், இப்பொழுதே ரட்சணியலாம். ஏன்னா மனம் திரும்பல் பரலோக ராஜ்யம் சமீபத்தில். மனம் திரும்பாத பட்சத்தில் பரலோக ராஜ்யத்தில் நன்மைகளை ஒருவன் அனுபவிக்க முடியாது. தேவனுடைய இரக்கத்தையும் கிருபையும் பெற்றுக்கொள்ளாமல் ஒருபோதும் ஒருவனுடைய வாழ்க்கையிலே அந்த நித்திய மகிமைக்குள்ளே அவன் தகுதியுள்ளவனாக இருக்க முடியவே முடியாது. அதனால் இன்றைக்கி ஊழியர்கள் என்ன பண்ணுறாங்க, வியாதியே வராதுன்னு சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க. வியாதி வந்தாலும் ஜெபிச்சா போயிடும் என்று சொல்லி அவர் தவறான காரியங்களை சொல்கிறார்கள். ஏன் வந்தது, எதனால வந்தது, என் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் ஏன் இதை ஆண்டவர் அனுமதித்தார், ஏன்னா ஆண்டவர் அவருடைய பரிசுத்தத்துக்களே நான் பங்குள்ளவர்களாகும்படி நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே அவர் நம்மை சிட்சிக்கிறார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அதனால் சர்வ வல்லவருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாத. இன்றைக்கி அற்பமாக எண்ணிடுறாங்க. ஏன்னாக்கா வசனத்தை தவறாக போதிக்காத, தழுவினாலே குணமானீர்கள்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி தவறாக போதிக்கிறாங்க. சரீர சுகத்துக்காக ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே பாடுபடலை, ஆன்மீக சுகத்திற்காக தான் ஆண்டவர் கல்வாரியிலே பாடுபட்டு மரித்தார். எனவே நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள் என்று அப்போஸ்தலர் 3:20 பேதுரு அங்கே பிரசங்கம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். ஏன்னா இயேசு முன்னாடிதாகவே பேதுருக்கிட்ட சொன்னார், நீ குணப்பட்ட பின் உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்று மேல் வீட்டறையிலே பேதுருவுக்கு ஆண்டவராக இயேசு கூறுகிற காரியத்தை அவர் தன் மனதில் வைத்திருந்தார். அதனால தான் 1 Peter 2:24 வாசிக்கிறோம், நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தம்முடைய சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சுமந்தார், அவருடைய தழும்புகளினாலே குணமானீர்கள். நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்க ஆண்டவருக்கு ஏற்புடைய நிலையிலே நிலைத்திருப்பதற்காக தான் கல்வாரியில் பாடுபட்டு மரித்து நமக்காக பாவ பரிகாரத்தை செய்து இன்றைக்கி தேவனுடைய வலது வாரசத்தில் நமக்காக வீற்று பரிந்து பேசுகிறார். எனவே அந்த ஊழியத்தை நாம் பிரயோஜனப்படுத்தி கொண்டு ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும். அதற்கு தான் தேவன் நம்ம என்ன பண்ணுவார், ஆயத்தப்படுத்துகிறார் இருக்கிறார். 2 Corinthians 4:14-16 வரைக்கும் வாசிக்கும் பொழுது 2 Corinthians 4:16-18 வரைக்கும், ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவைகளே அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்றால் தோற்றத்தின்படி ஒருபோது நாம் தீர்ப்பு செய்து விடக்கூடாது. நான் எந்த தீர்ப்பு செய்தாலும் சத்தியத்தின்படி செய்ய வேண்டியது மிக மிக அவசியம். ஏன்னாக்கா முன்பு நாம் அந்த காலத்தில் இருந்தோம், இப்போ நம்மை ஆச்சரியமான ஒளிக்கு ஆண்டவர் நம்மை வளைத்து விட்டோம். பேதுரு சொல்கிறார், அந்த காலத்திலிருந்து நம்மை ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்கள் அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, நாம் சோசன் பீப்புள். அது மாத்திரமல்ல, நாம் பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள். நாம் சிதறுண்ட ஆடுகளைப் போல இருந்தோம், இப்பொழுதோ நம்முடைய ஆத்மாவுக்கு கண்காணியும் மெய்ப்பனுமாக இருக்கிற இடத்துக்கு நாம் திருப்பப்பட்டு இருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய மெய்ப்பன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. உலகத்தினுடைய எந்த ஊழியரோ எந்த ஸ்தாபனமோ எந்த ஸ்தாபனத்தின் கொள்கையோ இல்லை. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கின்றன, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகின்றன.
நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் என்று சொல்ல யார் பின்னே நாம் போகிறோம், யாருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்கிறோம். எனவே நம்மை ஆயத்தப்படுத்துகிறது எந்த ஸ்தாபனம் அல்ல, ஆண்டவர் தான் நம்முடைய ஆயத்தப்படுத்துகிறார், ஆவியானவர் நமக்கு ஆயத்தப்படுத்துகிறார். எனவே யார் பிரசங்கம் பண்ணாலும் எதை பிரசங்கம் பண்ணாலும் வேதத்துக்கு ஒத்துவருதான் பார்த்துட்டு அதை நாம் கடைபிடிக்க வேண்டியது அவசியம். நம்ம விருப்பத்துக்கு நம்ம ஸ்தாபனத்தின் கொள்கைகள் சடங்குகளை பின்பற்றி போய்விட்டால் ஆண்டோட வரிக்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆனால் ஏமாந்து போய் விடுவோம் இந்த கடைசி நாட்களில். ஏன்னா விசுவாச துரோகம் முந்தி நேரிடும். விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அந்த கிறிஸ்து வருவதற்கு முன்னதாய் இன்றைக்கு அநேக விசுவாச ஸ்தாபனங்களிலே அநேகர் பின்வாங்கி போய்விடுவார்கள். யோவான் 6:66 வாசிப்போம். ஜான் சாப்டர் 6:66. அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ என்றார். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. எனவே நித்திய வாழ்வு கொடுக்கக்கூடிய, முடிவில்லாத வாழ்வு கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. அந்த ஆண்டவர் தான் நமக்கு சத்திய வேதத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார். அந்த சத்திய வேதத்தில் இருக்கிற சத்தியத்தை நாம் அறிந்து கொள்வதற்கு நமக்கு அபிஷேகித்திருக்கிறார். அந்த அபிஷேகம் பெற்றிருக்கிற நாம் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கணும். ஆவிக்குரியவைகளை சிந்தித்தாலும் தேவனுக்கேற்றவைகளை சிந்திக்கணும். பேதுரு ஆண்டவரால் அபிஷேகம் பெற்ற ஒரு ஊழியர் தான், அவர் அனுப்பப்பட்டவர் தான். ஆனாலும் அவர் என்ன சொல்கிறார்? பேதுரு 1 பேர் 2 பேர் 3 சொல்கிறார், பவுல் சொல்லுகிற சில காரியங்கள் அறிந்து கொள்வதற்கு புரிந்து கொள்வதற்கு கடினமாக இருக்கின்றார். எனவே அதை அறிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். யோவான் 8:43 வாசிக்கிறோம், என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாமல் இருக்கிறபடியினாலே. இன்றைக்கு உண்மையிலே எல்லாரும் சத்தியத்தை தான் சொல்கிறாங்கன்னா இவ்வளோ உபதேசம் வர வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி வந்திருக்குனாக்கா யார் தப்பு என்பதை யாராக இருந்தாலும் நாம் சீர்தூக்கி பார்த்து சரி செய்து கொள்ளாத பட்சத்தில் இந்த விசுவாச துரோகத்துக்குள்ளே அவர்கள் போய்விடுவார்கள். எனவே கான்சியஸ் லைஃப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தெளிந்த புத்தி மிக மிக அவசியம். எனவே பிசாசு என்ன பண்ணுவான்? அவருடைய மனக்கண்களை குருடாக்குவான். தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் வழி அவ்விசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவன் அவருடைய மனதை குருடாக்குகிறார். லவோதிக்கேயா சபைக்காக தான் சொல்கிறார், காண்கிறேன் என்று சொல்லியும் குருடராக இருக்கிறதை அறியாமல். இதே தான் ஆண்டவராகிய இயேசு வாழ்ந்த நாட்களில் பரிசேயரை பார்த்து சொல்கிறார், அவர் குருடர்களுக்கு வழிகாட்டுகிற குருடர்கள். தாங்களும் போக மாட்டார்கள், பிரவேசிக்க விரும்புவர்களையும் போக விடமாட்டார்கள். ஏன்னா தங்களுடைய கொள்கையிலே அவர்கள் கடைபிடிக்கணும், தங்கள் கொள்கைக்கு அவங்க உண்மையாக இருக்கணும் தான் விரும்புவார்கள் ஒழிய சத்தியத்துக்கு அவர்கள் ஒருபோதும் செவி கொடுக்க மாட்டார்கள். அதனால தான் 2 கொரிந்தியர் 6:14 வாசிக்கும்போது கடைசி 2 வசனத்தை வாசிக்கிறோம். 17-18 வசனத்தில் சொல்லும் என்ன சொல்கிறார்? எனவே நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது நான் ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாக இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்கிறார். இப்படிப்பட்ட வாக்கு நம்ம கொடுத்துருக்கிறபடினாலே பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்கள் பரிசுத்தமாகலை தெய்வ பயத்தோடு பூர்ணப்படுத்த கடவோம். ஸோ செப்பரேட்டட் லைஃப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சாங்டிஃபைட், பரிசுத்தமாக்கப்பட்ட வாழ்க்கை இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஆண்டவர் பரிசுத்தமாக்குகிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் துன்மார்க்கனுடைய ஆலோசனை பற்றி நடவாமல், பாவிகள் வழி நில்லாமல், பரியாசக்கார மத்தியில் உட்காராதபடிக்கு நாம் பிரிந்து ஆண்டவருக்குன்னு பிரத்தியமான மக்களாய் நாம் வாழ வேண்டியது மிக மிக அவசியம். ஏன்னாக்கா முன்பு நாம் அந்தகாரமாக இருந்தோம், இப்பொழுது கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறோம். எனவே வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று எபேசியர் 5:8 வாசிக்கிறோம். ஏனெனில் மத்திய 5:8 வாசிக்கிறோம், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் நாம் வாசிக்கின்றோம். எனவே இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையில் நாம் வாழ வேண்டியது அவசியம். அந்த பிரியமான வாழ்க்கை எது என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அது சரியில்லாத காரியம் எது என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். எனவே சரியில்லாத காரியங்களை அவர் சீர்படுத்திக் கொள்கிறார். அவர் சீர்படுத்திக் கொள்கிறதை சரிப்படுத்துகிறதை நாம் தெளிந்த புத்தியோடு இருக்கணும், அந்த விழிப்போடு இருக்கணும், ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்தால் தான் அவருடைய சத்தம் நமக்கு கேட்கும். அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போம், சத்தியத்தை அறிந்து கொள்வோம், சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து நாம் போக முடியும். ஸோ கான்சியஸ் லைஃப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 2வது காரியம் வாசிக்கும்போது கான்செக்ரேட்டட் லைஃப், பரிசுத்தமாக்கப்பட்ட வாழ்க்கை. 2 பேதுரு புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது 2-5 வசனம். ஏன் அந்த கான்செக்ரேட் லைஃப் நம்ம வசனம் வாசிக்கணும்னாக்கா, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமானமும் பெருக கடவுது. ஏன்னா இச்சையினாலே உலகத்துக்கு உண்டாகும் கேட்டுக்கு தப்பி அப்படி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் அவைகளினாலே நமக்கு உண்டாகும். எவைகளினாலே? கர்த்தராகிய இயேசுவை அறிகிற அறிவினாலே நமக்கு கிருபையும் சமானம் பெருகுமா. அந்த கிருபை சமானம் பெருகும் பொழுது தான் இந்த உலகத்தில் நம்ம எவ்வளோ இருந்தாலும் உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள், சமானத்தை நான் வைத்து போகிறேன்.
என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் கொடுக்கறது இல்லை என்று சொன்னாலும் மக்கள் உலகம் கொடுக்கிற பிரகாரமாக தான் விரும்புகிறாங்க. ஆனால் எவ்வளோ பாடுகள் உபத்திரங்கள் இருந்தாலும் யோவான் 16:33 சொல்கிறார், என்னிடத்தில் சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகள் உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று சொல்கிறார். எனவே உலகத்தின் இச்சைகளுக்கு நான் தப்பித்துக் கொள்ளணும். அதற்கு ஆண்டவருடைய கிருபை அவசியம். ஆண்டவரோட நல்ல ஒரு உறவு இருக்க வேண்டியது அவசியம். அந்த கிருபையில் பற்றி கொண்டு தான் இந்த உலகத்தினுடைய கேட்டுக்கு நாம் தப்பித்துக் கொள்ள முடியும். அப்போ நம்ம ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். ஆண்டவரே, சோதனைக்கு உட்பட பண்ணாதையும் தீமை நின்று விலக்கி என்னை ரட்சித்துக்கொள்ளும் என்றால் ரட்சிக்கிற தேவன், ரட்சிக்கிறவர் மாத்திரமல்ல, முற்று முடிய நம்ம ரட்சிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஏனெனில் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் தான் பாக்கியவான்கள், தேவனை தரிசிப்பார்கள். எனவே பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை. பேதுரு 1 பேதுரு புத்தகத்தில் 1 அதிகாரத்தில் 13-16 வசனம் வரைக்கும் பேதுரு சொல்கிற காரியங்களை கவனமாக காண்போம். 1 Peter chapter 1:13-16. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்கள். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. அதே 1 பேதுரு 3 அதிகாரம் 9-12 வசனம் வரைக்கும் வாசிக்க 1 Peter chapter 3 verse 9-12. தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரிக்கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாயிருக்கிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை நாம் வாழும் பொழுது ஆண்டவரிடத்திலே நாம் ஏறெடுக்கிற விண்ணப்பத்துக்கு அவர் செவி கொடுப்பார், பதில் கொடுப்பார். அந்த 91 சங்கீதத்தில் சொல்லிருக்கபடி அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுஉத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு கூட இருந்து அவனை தப்பிவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் திருப்தியாகிய என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்று யாருக்கு சொல்கிறார்? உன்னதமாண்ட மறைவிலும் சர்வருடைய நிலையிலும் இருக்கிறவன் தான். சபையிலிருந்து பிரயோஜனம் இல்லை. எனவே நம்முடைய வாழ்க்கையிலே ஸ்தாபனத்திலிருந்து பிரயோஜனம் இல்லை. உன்னதமான மறைவிலும் சர்வ வல்லவருடைய நிலையிலும் இருக்க வேண்டியது அவசியம். பவுல் பிலிப்பியர் 3 அதிகாரத்தில் சொல்கிறார், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு. கிறிஸ்துவ பேர் வச்சு பிரயோஜனம் இல்லை. கிறிஸ்துவ ஸ்தாபனத்துக்கு போயிருந்தால் கிறிஸ்துவ சபைக்கு போயிருந்து பிரயோஜனம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். அந்த கிறிஸ்துவுக்குள் கடைசி வரைக்கும் நிலைத்திருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள். அந்த கர்த்தரோடு கூட யார் நல்ல ஒரு உறவு வைத்து அவரோடு இசைந்து இருக்கிறார்களோ அவர்கள் தான் ஆண்டோட வருகைக்கு ஆயத்தமுள்ள ஒரு மக்களாக அவர் காணப்படுவார். ஏனெனில் கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக மாத்திரமல்ல பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்கள். அதுதான் எபிரேயர் 3:1 வாசிக்கிறோம். பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாய் பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கப்படுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாகி இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். ஏன் அப்போஸ்தலர் என்று சொல்லப்படுகிறது? அவர் தேவனாலே அனுப்பப்பட்டவர். இந்த உலகத்தில் மனுக்குலத்தை ரட்சிப்பதற்காக அவர் அனுப்பப்பட்டவர். அவர் இந்த உலகத்தான் அல்ல. எனவே உலகத்தில் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று சொன்னார். அந்த ஜீவனாகிய கிறிஸ்து நமக்குள்ளே பிரவேசித்த பொழுது நாம் இந்த ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறிவிடுகிறோம். எனவே நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஏனெனில் உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். உலகத்துக்கு சிநேகனாய் விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாக இருக்கிறான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எனவே நம்முடைய ஜபங்களும் நம்முடைய விண்ணப்பங்களும் ஆண்டவருடைய சித்தத்தின்படி இருக்க வேண்டியது அவசியம். அவருடைய சித்தத்தின்படி எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுப்பார். நம்முடைய விருப்பத்துக்கு விரும்பதெல்லாம் கேட்டால் அவர் தருவார் என்று சொல்லி ஒருபோதும் நாம் எண்ணிவிடக்கூடவே கூடாது. ஏன்னா நம்முடைய இச்சைகளை நிறைவேற்றிக் கொள்ளும்படிக்கு தகாத விண்ணப்பம் பண்ணுகிறபடினால பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். அப்படி கிடச்சிச்சினாலும் அது ஆண்டவர் தரதில்லை, பிசாசு தான் தருவான். ஏன்னா இயேசுவை மறுரூபமாக்கி அந்த உலகத்தின் மகிமையெல்லாம் ஒரு நிமிஷத்தில் காமிச்சவனா சொல்கிறான், இவைகளெல்லாம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கின்றன, எனக்கு இஷ்டமானவனுக்கு நான் அவைகளை கொடுக்குறேன். இவன் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை ஆண்டவரத்தில் கேட்பான், பிசாசு அதை கொடுப்பான். இவன் என்ன நினச்சிக்குவாங்க, இது ஆண்டவர் கொடுத்தாரு, கர்த்தருக்கு சோத்திரம் சொல்ல. ஆண்டவர் அப்படி ஒருபோதும் சித்தத்துக்கு மாறான காரியத்திற்கு ஜெபத்துக்கு ஒருபோதும் அவர் பதில் கொடுக்க மாட்டார்.
பிசாசு அதை செய்வான். ஆண்டவர் கொடுத்தாரு நம்பி இவங்க மோசம் போவாங்க. இந்த கடைசி நாட்களில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் உண்டாகும். எனவே பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டியது அவசியம். அதனால தான் சங்கீத கச்சம், என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் கர்த்தருக்கு பிரியமாக இருப்பதாக. ஆண்டவரை துதிக்கிறது மாத்திரமல்ல, என் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டியது அவசியம். இஸ்ரவேல் ஜனங்களைப் போல இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறாள். இருதயமும் எனக்கு தூரமாக இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷரால் போதிக்கப்பட்ட கற்பனையாக இருக்கிறது. எனவே நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறோம். ஆனால் இந்த உலகத்தில் அல்ல, வரப்போகிற உலகத்தையே நாம் நாடி போகிறோம். ஒரு உலகத்தை நமக்காக ஆண்டவர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். இந்த உலகமானது அழிவுக்கு எதுவாக வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி பொதுவாக எல்லாம் சொல்லுவாங்க, நம்முடைய உதடுகளின் கனியாய ஸ்தோத்திர பலியை எப்பொழுது தேவனுக்கு செலுத்த கடவும். ஆனால் அந்த வசனம் எங்கே வருகிறது, ஏன் வருகிறது என்பதை நாம் யோசித்து பார்த்திருந்தோமானால் ஏன் அந்த வார்த்தையை அப்படி சொல்லியிருக்கார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் 13-14 வசனம். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். வரப்போகிறதை நாடி தேடுகிறோம். ஆகையால் அப்போ வரப்போகிறதை நாடி தேடுகிற அந்த எண்ணம், அந்த வரப்போகிற உலகத்தினுடைய நாட்டம் நமக்கு இருக்கணும். ஏன்னா நம்முடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே நம்முடைய இருதயம் இருக்கிறது. நம்முடைய பொக்கிஷம் பரலோகத்தில் வைத்திருந்தால் நம்முடைய இருதயம் வாஞ்சமும் அது மேலே இருக்கும். அப்போ பரிசுத்தமுள்ளவனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தான் அவன் தேடுவான். அவன் மற்றவர்களை குறித்து அவன் கவலைப்பட மாட்டான். மற்ற கவலைகளுக்கு இருதயத்தில் இடம் கொடுக்க மாட்டான். அது பாரமடைந்து ஆண்டோடைய வருகைக்கு அவன் ஆயத்தமற்றவனாய் போய்விடுவான். எனவே இந்த உலகத்தினுடைய ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தில் சிக்கி தவிக்கிறவன் ஒருபோது ஆண்டோடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்க முடியாது. அதுதான் லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் விதை விதைக்கிறவனுடைய ஓமையை சொல்லும்போது சொல்கிறார். அந்த கேட்குறாங்க, முள்ளுகள் நடுவே விதைக்கப்பட்டான் வசனத்தை கேட்டு என்ன பண்ணுகிறான், லௌகீக கவலைகளாலும் சிற்றின்பங்களினாலும் ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தினால் நெருக்கப்பட்டு பலன் கொடுக்காமல் போகிறான். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களோ அந்த வசனத்தை உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கலாய் இருக்கிறார்கள். எனவே கான்சக்ரேட்டட் லைஃப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பரிசுத்தமாக்கப்பட்ட வாழ்க்கை மிக மிக அவசியம். அதே 1 Thessalonians 5:23 வாசிக்கும் பொழுது, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாக இருக்க முடியும் காக்கப்படுவதாக. எனவே முற்றிலும் பரிசுத்தம் ஆக்குவாராக. அவர் பரிசுத்தம் ஆக்குவதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கணும். எப்போ பரிசுத்தமாக்குவார்? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகள் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான். அப்போ பாவம் செய்கிறவனும் பாவத்திற்கு அடிமை. உதாரணமாக 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது பேதுரு விதமாக சொல்கிறார். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20-22 வசனம். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாயிருக்கும். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளுவதும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. எனவே இந்த நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கை ஒரு நாளிலே பாவத்தின் அடிமைத்தனத்தை நம்மளை விடுதலையாக்கி அவருடைய பரிசுத்தத்திலே பங்கடைய ஆண்டவர் கிருபை செய்து விட்டார். இனி என் வாழ்க்கையை ஆண்டவருக்கிடத்தில் அர்ப்பணித்து நாம் போக வேண்டியது அவசியம். எனவே ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டியது அவசியம். எனவே இயேசு எப்படி நன்மை செய்தே சுற்றி திரிந்தார், அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் நன்மை செய்வர்களாக காணப்பட வேண்டியது மிக மிக அவசியம். அப்படி ஆண்டவரோடு கூட சஞ்சரித்து தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்வோமானால் ஆண்டவர் வருகைக்கு நாம் ஆயத்தமுள்ளவர்களாய் நாம் காணப்படுவோம். ஆனால் இந்த உலகமானது அக்கிரம் மிகுந்தி நிறைந்த உலகம், பொல்லாங்கானால் இன்றைக்கு ஆட்கொள்ளப்பட்டிருக்கிற அந்த உலகம். ரோமர் 13ஆம் அதிகாரம் 11-14 வசனம். ரோமன் சாப்டர் 13:11-14. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகள் ஆனபோது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த கடைசி நாட்களிலே அக்கிரமம் மீதியாகிற காலம். இந்த கடைசி நாட்களிலே பிசாசுனுடைய ஆளுகை மாத்திரமல்ல, அவனுடைய ஆவியினுடைய
இறுக்கமும் அதிகமாகி கொண்டே போகும். ஏன்னா ஜனங்கள் கிருபையை போக்கடித்து கொண்டே போகிறபடினாலே தேவனுடைய கிருபையை அற்றவர்களாய், பலனற்றவர்களாய் விசுவாசிகள் மாறிக்கொண்டே போவார்கள். அவளது கட்டுப்படுத்த முடியாத ஒரு காலம் வரும். கட்டுப்படுத்த முடியாத காலங்கள் வரும்பொழுது என்னாகும், எதிலிருந்து ஒருவன் விடுவிக்கப்பட்டானோ அதனாலே இவன் மேற்கொள்ளப்படுவான். அதனால் ஏன் சொல்கிறார், ஒருவன் எதனாலே ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமையாக இருக்கிறான். எனவே அந்த அடிமைத்தனத்துக்குள்ளே மறுபடியும் போகும் பொழுது அவனுடைய பின்னிலைமை முன்னிலைமை காட்டிலும் கேடுள்ளதாய் மாறிவிடும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே இந்த கடைசி நாட்களிலே எவ்வளவுக்கு அதிகமாய் ஆண்டவரை அறிகிற அறிவில் வளருவோமோ, எவ்வளவுக்கு அதிகமாக கிருபையை பற்றி கொள்கிறோமோ, அந்த கிருபினால் எவ்வளவுக்கு அதிகமாக இருதயத்தை சிறப்படுத்துகிறோமோ, எவ்வளவுக்கு அதிகமாக இந்த ஆண்டோட வரியை எதிர்பார்த்து கொண்டு அந்த புத்தியுள்ளவர்களாய் ஆண்டோட வரியை எதிர்பார்க்கிறது மாத்திரமல்ல அதுக்கு ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிறோமோ, அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தான் பாக்கியவனாக இருப்பான். எனவே கன்சிடர் அவர் ப்ரிப்பரேஷன். எனவே நமது ஆயத்தத்தை நாம் கவனித்து பார்ப்போம். எனவே டெசல்யூஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ், எல்லா கூறுகளும் அழிக்கப்பட்டு எல்லாமே கலைக்கப்பட்டு போய்விடப் போகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் உறுதியான மனப்பான்மையோடு கூட இருந்து ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டியது அவசியம். டிட்டர்மினேஷன் ஆஃப் கிறிஸ்டியன். எனவே அந்த ஒரு கிறிஸ்தவனாக இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து தேவனை மகிமைப்படுத்த கடவுள் என்று பேர் சொல்லுகிறார். எனவே அநேக பாடுகள் வழியாக தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உபத்திரங்கள் வழியாக தான் நாம் கடந்து பரலோகத்துக்கு போகிறோம். எனவே அந்த உபத்திரங்கள் அடிவாக நாம் போனாலும் தாவீது சொல்கிறது போல, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரே என்னோடு கூட இருக்கிறேன். உலகத்தின் முடிவு வரை இந்த சகல நாட்களில் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மோடு இருக்கிற ஆண்டவரோடு நாமும் சேர்ந்து இருப்போமானால் ஆண்டவர் வருகைக்கு நாம் ஆயத்தமுள்ளவர்களாக இருப்போம். கண்களை மூடுவோம், ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு நாள் தியானித்த வேத பகுதிகளுக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, ஆசை இருந்தாலும் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். 10 கன்னிகைகள் ஆசை உள்ளவர்களாய் மணவாளனை எதிர்கொண்டு போனார்கள். ஆனால் ஆயத்தமுள்ளவர்கள் புத்தியுள்ளவர்களாய் இருந்தார்கள். நாங்கள் புத்தியுள்ளவர்களாய் ஆண்டவரே, நீர் சொன்ன வார்த்தையின்படியே எங்கள் வாழ்க்கையை கட்டுகிறவர்களாய், உடைய சித்தத்தை செய்கிறவர்களாய், உங்களுக்கு பிரியமானதை செய்து ஆண்டவரே, நாங்கள் ஆண்டோட வருகைக்கு ஆண்டவரே எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாக இருக்கும்படி காத்து கொள்வோம். ஆண்டவருடைய ஆலோசனையின்படி அவருடைய நடத்தலின்படியே ஆண்டவரே நாங்கள் பிரியமாய் சத்தியத்திலே நடக்கவும் தொடர்ந்து எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்மை விட்டு விலகாத இதயத்தை எங்களுக்கு தாங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென்.